ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து நாய் ஆர்வலர்களுக்கு எதிரா ஒரு பதிவு ஒண்ணு போட்டேன். அது Facebookக்கு, Instagramமு, YouTube எல்லாத்துலயும் வைரலா போயிட்டு இருந்துச்சு. அதுல நெறைய பேர் வந்து அத வரவேற்று கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பரவால்ல, நல்ல நல்ல கருத்து, காமெடியான கருத்து. ஏதோ மொத்தம் வரவேற்று நெறையா வந்துச்சு. அதே டைம்ல வந்து எதிர்ப்பாவும் நெறையா கமெண்ட் வந்துருந்துச்சு. சில கமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா காமெடியா இருந்துச்சு. ஒரு கமெண்ட் ஒருத்தன் வந்து சொல்லியிருந்தான், "உன்ன விட நாய்க்கு அறிவு ஜாஸ்திடா" அப்படின்னு சொல்லியிருந்தான். அது நமக்கு என்ன தெரியும் நாய்க்கு அறிவு ஜாஸ்தியா இல்லையான்னு? ஒரு நாயோட அறிவு இன்னொரு நாய்க்கு தான் தெரியும். நமக்கு அத பத்தி தெரியாது. அதுல ரொம்ப பேர் வந்து "உனக்கு நாயாபிமானமே இல்ல. மனிதாபிமானமே இல்ல." அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நமக்கு வந்து நாய் மேல எல்லாம் பெரிய கோவமோ, இதோ கிடையாது. மனிதாபிமானமும், நாயாபிமானமோ, மனிதாபிமானமோ ஏதோ ஒரு மானம். அப்படிலாம் நமக்கு இல்லாம இல்ல. நானும் தெருவுல நாய பார்த்தா சாப்பாடு போடுவேன், பிஸ்கட் வாங்கி போடுவேன், எல்லாமே பண்ணுவேன். இதெல்லாம் எப்போ வரையும்னு கேட்டீங்கன்னா, அந்த நாய் நம்மள பார்த்து வாலாட்டி, நம்ம கால சுத்தி சுத்தி வந்து, நமக்கு வந்து அன்பா இருக்கிற வரையும் தான். அத தாண்டி ஒரு படி மேல போய், டக்குன்னு மூஞ்சிய காட்டினாலோ, இல்ல பல்ல காட்டினாலோ, இல்ல நம்மள கடிக்கிற மாரி பாஞ்சாலோ, பக்கத்துல இருக்க கட்டைய எடுத்து நச்சு நச்சுன்னு 4 அடி அடிச்சு, மண்டையில, நடுமண்டையில போட்டு தான் அனுப்புவோம். இது வழக்கமா உள்ளது தான். ஆனா இப்பல்லாம் நெறையா சம்பவம் நடக்க ஆரம்பிச்சுருச்சு. ஏன்னா சும்மா அங்கன உட்கார்ந்திருக்க ஆளுகளலாம் தொடைய விழுந்து கடிச்சிட்டு போயிருது. கைய விழுந்து கடிச்சிட்டு போயிருது. அப்படிங்கையில, நமக்கு அது சில முடிவுகள் வந்து எடுக்கிற மாரி தான் இருக்கு. இது வந்து கோபிநாத் பேசிட்டாரு அப்படிங்கிறதுக்காக கோபிநாத்துக்கு சரியான சாபம். அதாவது மனுஷங்கள விட நாய்க்கு ஆதரவு ஜாஸ்தியா இருக்கு. அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கோபிநாத்த இது பண்ணி அவருக்கு வந்து நல்ல சாவு வராது, அப்படி வராது, இப்படி வராதுன்னு நெறையா சாபம் குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா, உங்களுக்கு எதிரா பேசிட்டாராம். உனக்கு எதிரா பேசயிலே நீ இவ்வளவு தூரம் சாபம் குடுக்குறியே, ஒரு குழந்தைய கடிச்சிருக்கு, ஒரு பெரியவங்கள கடிச்சிருக்கு. எத்தனையோ பேர் ரேபீஸ்ல இறந்து போறாங்க. எத்தனையோ பேர் வந்து ரேபீஸ் தாக்கப்பட்டு நாய் மாரி குறைச்சிக்கிட்டு கிடக்குறாங்க. இப்ப அவங்கெல்லாம் எவ்வளவு சாபம் குடுக்கணும்? உனக்கு வந்து சரி மனுஷங்க ஆதரவா பேசுறவங்களுக்கு வந்து சுத்தமா மனிதாபிமானம் இல்ல. இதத்தான் நம்ம சொல்ல வந்தேன்.